இது ஸ்நேகிதி சுபாவின் ஒரு நிமிட கதை. ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் ஓட்டப்பந்தயத்தில் கெட்டிக்காரனாக இருந்தான். பெரிய பசங்க கூட போட்டி போட்டாலும் அவன் சுலபமாக ஜெயிச்சிடுவான். ஒரு நாள் அந்த ஊர் பெரியவர் ஒரு போட்டி வச்சார். 2 சின்ன பசங்க அவன் கூட போட்டி போட வச்சார். கூட்டத்தில் இருந்த எல்லாரும் அந்த சின்ன பையனுக்கு ஆதரவாக சத்தம் போட்டாங்க. அந்த ஆதரவை கேட்ட அந்த சின்ன பையன் இன்னும் வேகமாக ஓடினான். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பெரிய பையனை போட்டிக்கு அனுப்பிச்சாங்க. இதுக்கும் கூட்டத்தில் இருந்து எல்லாரும் இவனுக்கு ஆதரவாகவே இருந்ததுனால வேகமாக ஓடி ஜெயிச்சான். அதுக்கப்புறமா ஒரு முதியவரும் ஒரு கால் ஊனமானவரும் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அந்த பையனுக்கு இப்போ யாருமே கைத்தட்டலை. இதை கவனிச்சா அந்த பையனுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. என்னதான் ஓட்டப்பந்தயத்தில் கெட்டிக்காரனாக இருந்தாலும் இவங்களோட ஓட அவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால அவங்க 2 பேரையும் கூடவே கூட்டிகிட்டு ஒன்னாவே ஓடுனான் அந்த பையன். 3 பேரும் கடைசி ஒன்னாவே கோட்டை தாண்டினாங்க. இதை பார்த்து அந்த கூட்டம் கைத்தட்டுச்சு. கடைசியாக ஊர் தலைவர்கிட்ட வந்த அந்த சின்ன பையன், ஏன் இவங்க நான் ஓடும்போது கைத்தட்டாமல் இப்போ கைத்தட்டுறாங்கன்னு கேட்டான். ஒருத்தரோட திறமைக்கு கூட்டம் எப்போவுமே கைத்தட்டும். ஆனால் உனக்கு கிடைச்ச அந்த கடைசி கைத்தட்டு மக்கள் உனக்கு கொடுத்த மரியாதை. இந்த மரியாதையை நீ ஏற்றுக்கிட எல்லா தகுதியும் உனக்கு இருக்குன்னு சொன்னார் அந்த ஊர் பெரியவர்.